அந்த பொண்ணு டீம் சப்போர்ட் பண்ணலன்றதுக்காக விடலையே! கடைசி வரைக்கும் அது தனியா இருந்து போராட தானே செஞ்சுச்சு. அது அவளோட முயற்சி. எங்கேயுமே வந்து அவ அருண் மாரியோ, விஷால் மாரியோ கிவ் அப் பண்ணல. ஓகே. அது கடைசி வரைக்கும் போராடுற இது இருக்கு. ஓகே. அத எப்படி சுவாரஸ்யமா எடுத்து போணும், அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எப்படி கவர் பண்ணும், அந்த அந்த டாஸ்க்கே விளையாடலைனாலும் ஹோஸ்ட் கிட்ட இருந்து அ அவ பண்ண அந்த சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லயும் எப்படி அப்ரிசியேஷன் வாங்கணும், எப்படி அத வந்து பேசப்பட வைக்கணுங்கிறது அவளுக்கு தெரியுது. அது ஏன் ஒரு வின்னர் குவாலிட்டிக்கு இருக்க கொ இ கன்சிடர் பண்ணலையா? அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியா இருக்கு. ஆக்சுவலா சி அ இது வந்து ஒரு இப்ப நீங்க வந்து எப்படின்னா, நீங்க சொன்னத வச்சுட்டு சொல்றேன். இப்ப நீங்க சொன்னது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஃபேண்டம் இருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்கில் செட் இருக்கு. ஆனா பாருங்களேன், அவர்கிட்ட வந்து நல்ல ஆர்டிகுலேட்டரி பவர் இருக்கு. அதனாலன்னு நீங்க அத ஜெனரலைஸ் பண்ண ட்ரை பண்றீங்க. அது கிடையாது. இந்த கேம் எல்லாருக்கும் எப்படி புதுசோ, அப்படிதான் எல்லாருக்கும். அதுல நீங்க அவங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ல ட்ரை பண்றது என்னன்னா, மஞ்சரியை விட முத்துவை விட மஞ்சரிக்கு வந்து நல்லா இருக்கு. இதை நான் கம்ப்ளீட்டா ஒத்துப்பேன். ஆமா, கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் வந்து முத்துவை விட மஞ்சரிக்கு நல்லா இருக்கு. ஆனா ஏன் அந்த கிளாரிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா, முதல் 30 நாள் அந்த மேட்சை பார்த்துட்டு வந்ததுனால முத்துவை சீக்கிரமா டிகோட் பண்ண முடியுது. முதல்ல இருந்தே பார்க்காத ஆடுற முத்து இங்க வெயிட்டேஜ் ஜாஸ்தியா நான் பார்ப்பேனா, இல்ல நல்லா மேட்ச்ல முத்துவை கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிட்டு அவனுக்கு நட்பாவும் இருந்துட்டு அவனோட அதே துறையை சேர்ந்த ஒருத்தங்களை நீங்க கம்பேர் பண்ணி அவங்க கிட்ட நல்ல கிளாரிட்டி இருக்குன்னா அதுல என்ன வெயிட்டேஜ் இருக்கு? அதுல எந்த வெயிட்டேஜுமே கிடையாது. நீங்க இந்த இடத்துல தீபக்கையோ இல்ல இவங்களையோ சௌந்தர்யாவையோ இல்ல யாரை வேணாலும் சொல்லியிருந்தா அந்த ஒரு வெயிட்டேஜுக்கு ஒரு மீனிங் இருக்கு. மூணாவது, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு டாஸ்க் அப்படின்றது இந்த ஒரு பிசிக்கல் டாஸ்கை ஜெயிச்சு ஒரு வின்னிங் கப் வாங்கணுமா அப்படின்னு கேட்டா பிசிக்கல் டாஸ்க்ல இல்ல கேம். அந்த டாஸ்க் என்ன பண்ணும், அந்த டாஸ்க்ல என்ன வந்து லாஃபுல் அண்ட் அன்லாஃபுல்லா நடக்குது, அது 10 இடத்துல பேசப்படும். அந்த 10 இடத்துல பேசப்படுற விவாதங்கள்ல யார் வச்சு யாரு சரிவர சொல்லி அதை இருக்கிறத அடுத்தவங்களுக்கு புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்றாங்களோ அதுதான் இது கேம். அதனாலதான் டாஸ்கோடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். டாஸ்க்ல விளையாடாம அப்ரப்டா விளையாண்டுட்டு வெளியில வந்துட்டோம் இல்ல அதை ஒரு பெரிய சீரியஸான எஃபர்ட்டா எடுக்காம போறாங்களோ அவங்க மேல வெகுஜன மக்களுக்கு இம்பாக்ட் வராது. கண்டிப்பா இப்ப முத்துக்கு எப்படி பேச்சாற்றல் அதிகமா இருக்குன்ற ஒரு கூட்டம் பேச்சாற்றலுக்கு தேருமோ அதே மாதிரி சௌந்தர்யாவோடைய அப்பியரன்ஸ்க்கும் ஒரு கூட்டம் கூடும். இதெல்லாம் வந்து போதும். ஆனா ஒரு அறிவு சார்ந்த கூட்டம் எங்க கூடும்னா நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ல தான் ஒருத்தங்க அழகாவும் தெரிவாங்க, அறிவாவும் தெரிவாங்க. அந்த இடத்துலதான் எல்லா வயதினருக்கான ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அந்த ஈர்ப்புல தான் ஒரு மனிதன் வெற்றிக்கான ஒரு சாயல்ல இருக்காங்க. அப்படி இருக்கிற ஆட்கள் தான் தீபக், மஞ்சரி, முத்துக்குமரன் இவங்க எல்லாம் அந்த ஃபேட்ல வராங்க. ஏன்னா அவங்களுடைய டிஸ்கஷனை ஒரு 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 நீங்க ரொம்ப வேண்டாம். நீங்க எல்லா வீக்கெண்ட்ஸை மட்டுமே இப்ப நான் சொன்ன இந்த 3 பேரை வச்சு நீங்க கிளாஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு வைஸ் ஆர்கியூமெண்ட்ல ஒரு கேட்கிற கேள்விக்கு ஸ்ட்ரைட் கிளாரிட்டியில பேச முடியும் அப்படின்னு நான் சௌந்தர்யாவை அண்டர் வேல்யூ பண்ணி சொல்லல. அவங்களுக்கு கேள்வியை புரிய வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கணும். நான் இது வந்து சௌந்தர்யா இல்ல, இது வந்து கம்பேரிட்டிவ்லி இது இல்ல அப்படிலாம் கிடையாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா எஃபிஷியண்டா இருக்காங்க அப்படின்றது வந்து எண்ட் ஆஃப் த டே இப்ப நம்மளுடைய இப்ப நமக்குள்ள நடக்கிற இந்த விவாதத்துக்கான பதில் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்ல தெரிஞ்சிடும். ரிசல்ட் இப்ப நம்ம ஒண்ணு சொல்றோம்ல, அக்ரி அண்ட் டிஸ்அக்ரி, அது வந்து மக்கள் கடைசியா யார் அந்த கேட்டகரியில கொண்டு வந்து ஜெயிக்க வைக்கிறாங்கன்றத நம்ம இந்த வளர்ச்சியில பார்க்கலாம். இப்ப இந்த ஷோவை விட்டு கிட்டத்தட்ட இத்தனை பேர் வெளியில வந்தாங்க. வெளியில வந்தவங்கள இது வரைக்கும் இன்டர்வியூ கொடுக்காதது சுனிதா, இது வரைக்கும் இன்னும் கொடுக்க வேண்டியது சத்யா அண்ட் தர்ஷிகா. இவங்க எல்லாரும் வெளியில வரும் பொழுது ஏன் முத்துவ உள்ளுக்குள்ள விளையாடும் பொழுது மாற்று கருத்து இருக்கிறவங்க வெளியில வரும் பொழுது தனக்கு இந்த வீட்டுக்குள்ள வேற யாருக்குமே நம்ம இத்தனை பேருக்கு வெளியில இருந்து தெரிகிற சௌந்தர்யாவோ இல்ல மத்த கண்டஸ்டன்ட்டோ உள்ள இருக்கிறவங்களுக்கு ஏன் முத்துன்னு தெரியணும். அதான் வெளியிலேயே வந்தாச்சு, அவங்களுக்கு இவ்வளவு சுதந்திரம் இருக்குல்ல, அவங்க யார் பேரை வேணாலும் சொல்லலாமே. இவங்க ஏன் வெளியில வந்தோன்னு மறுபடியும் எக்ஸிட் ஆனவங்க எல்லாம் முத்துன்னு சொல்லணும்? அதுக்கு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற இப்போ அவங்க உள்ள சொல்றதுலயோ இல்ல உள்ள ஒருத்தவங்களுக்கு கூட சக போட்டியாளரா அவங்க கூட ஃபைட் பண்ணி அவனை ஒத்துக்காம இருந்து சண்டை போட்டு அவனை பின்னாடி பேசி கிண்டல் பண்ண ஒருத்தங்க வெளியில வந்தவன
என்னவா இருந்தாலும் அவன் வின்னர் ஆகிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குன்னா அது முத்துக்கு தகுதி இருக்குன்னு ஒருத்தங்களாவது சௌந்தர்யாக்கு இருக்கு, தீபக்கு இருக்கு, மஞ்சரிக்கு இருக்கு அப்படின்ற அந்த வேர்டை ஏன் சொல்லாம இருக்கு? ஃபைட்டிங் சொல்றது அந்த ஃபைட்டர் மோடுன்றது இந்த கேமர் கிட்டக்க ஜாஸ்தி இருக்கு, அவ்வளவுதானே தவிர மத்தவங்க கிட்ட இல்லைன்றதுல ஜாஸ்தி இருக்கு, அவ்வளவுதான். சுபா யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க ஃபர்ஸ்ட்? ஆஷ் ப்ரோ பண்ணியிருந்தாரு. அவர் கேட்டுட்டு அடுத்து இல்ல இப்போ அவர் கேட்ட கேள்வியில இன்னொரு ஆன்சர் நான் வீக்கெண்ட்ல அவர் சொன்னார்ல, இப்போ அதுக்கு வந்து இன்னொரு கவுண்டர் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா வந்து இப்போ ஆக்சுவலா வந்து விஜய் சேதுபதியே வந்து அந்த அந்த அவர் என்ன கேள்வி கேட்கிறாரோ அதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஆன்சர் பண்றது சௌந்தர்யா தான் சொல்லிட்டு அவரே அப்ரிஷியேட் பண்ணி இந்த வீக்ல கூட ராயன் வந்து ஒரு மாதிரி சுத்தி விட்டதால இப்ப சௌந்தர்யா எப்படி கரெக்டா பேசுவாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா நிறைய வாட்டி வந்து அவர் தான் நான் சொல்ற பாயிண்ட கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா வந்து பேசுறாங்க, சுத்தி விடாம பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஆனா நீங்க சொன்ன எல்லா கண்டஸ்டன்ட்மே வந்து சுத்தி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜேஎஸ்ஏ வந்து நிறைய வாட்டி அவங்க மேல அக்யூஸ் பண்ணியிருக்காரு, இன்க்ளூடிங் முத்து. ஸ்ட்ரெயிட்டா பேச மாட்டேங்கிறீங்க, நீங்களே சுத்தி விடுறீங்கன்னு கேட்டிருக்காரு. பட் சௌந்தர்யா கிட்ட அந்த கேள்வி அவர் கேட்டதே இல்லை. சௌந்தர்யா வந்து எப்பவுமே கரெக்டா பாயிண்டா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்களுக்கு நிறைய அப்ரிசியேஷன் வந்திருக்கு. நீங்க சொன்ன அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட், அப்புறம் நீங்க சொன்ன லிஸ்ட் டவுன் பண்ண எல்லா பாயிண்ட்ஸுமே ஆக்சுவலி சௌந்தர்யாக்கும் இருக்கு. அதானா வந்து நிறைய பேர் கிரெடிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதான் என்னோட கேள்வி. ஆக்சுவலி இதுல ஒன்னே ஒன்று மட்டும் தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்ன அப்படின்னா ஆர்டிகுலேஷன் ஸ்கில். அது ஒன்று மட்டும் தான் அவங்க கிட்ட இல்லை, அது வந்து இவங்க எல்லாருக்கிட்டையுமே அதிகமா இருக்கு. பட் மற்றபடி வந்து ஆர்குமெண்ட் என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கு ஆர்குமெண்ட் பண்றதுமே வந்து சௌந்தர்யா முன்னாடி வராங்க, அதை டீகோட் பண்றதுலயும் ஃப்ரண்ட்ல அவங்க தான் நிக்கிறாங்க, ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றதுலயும் அவங்க தான் ஃப்ரண்ட்ல நிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மிச்சம் இருக்க எல்லா கண்டென்ட்லயுமே ஸோ ஒரு 10 விஷயம் இருக்குன்னா அது 9 விஷயத்துல அவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, ஒரே ஒரு விஷயத்துல அவங்க ஃபர்ஸ்ட்ல இல்ல. பட் ஆனா அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நீங்க வின்னிங் மெட்டீரியலா விற்கிறீங்க. நான் இதோட ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அடிஷ்னலா ஆட் பண்ணிக்கிறேன் சார். ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து சேதுபதி உள்ள கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுத்தாரு இல்லையா? அப்பவே வந்து இப்போ நான் பேச்சாற்றல்னு எடுத்துக்கிட்டா கூட முத்துக்கு கொடுக்கப்பட்ட அட்வைஸே வந்து அளவா பேசுங்கன்னா, அதுவே வந்து என்னன்னா அவரும் நிறைய இடத்துல வீக்கெண்ட்ல வந்து இந்த வீட்ல தெளிவா பேசுற ஆள் நீங்களே இப்படி பேசலாமான்றதும் வார்னிங்கும் போயிருக்கு, சுத்தி விடாதீங்கன்றதும் நிறைய வார்னிங்கும் அவருக்கு போயிருக்கு. ஓகேவா? இதுல நம்ம பேச்சாற்றலுமே வந்து அவர் நிறைய பேசி அவரோட ஸ்ட்ராட்டஜி அந்த டாஸ்க்லயுமே அது நிறைய இடத்துல ஃபெயிலும் ஆயிருக்கு. அதாவது இதுல நான் ஆர்டிகுலேஷன் ஸ்கில்லுங்கிறது வந்து சரளமா பேசுறத மட்டும் தான் மீன் பண்றேனே தவிர இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க தெரியல அப்படிங்கிறதுல நான் மீன் பண்ணல. அதை கம்பேர் பண்ணும்போது சௌந்தர்யா கரெக்டான பாயிண்ட்டை ஒரே பாயிண்ட்னாலும் ஒரே கவுண்டர்னாலும் நச்சுன்னு அடிப்பாங்கன்றது இங்க நிறைய ஆடியன்ஸ்க்கு தெரியும். அதனாலதான் நிறைய ஆடியன்ஸ்க்கு அவங்கள பிடிச்சிருக்குன்றத நான் சொல்ல வரேன். இப்போ நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எல்லா ஆர்குமெண்ட்லயும் நீங்க லிசனர்ஸ் கிட்டயோ ஹோஸ்ட் கிட்டயோ யார்கிட்டயோ கோஹோஸ்டோ யார்கிட்டயோ கேளுங்க, நீங்க எல்லா இடத்துலையும் சௌந்தர்யாவுடைய ஸ்கில்ல அண்டர் வேல்யூ பண்ணாம பேசுறேன், நீங்க முத்துவோடைய ஸ்கில்ல டவுன் ட்ரெண்ட் பண்ணியே பேசுறீங்க. நான் இப்ப ஒரே ஒரு டர்ன் உங்களை மாதிரி நான் பேசி காமிச்சுக்கிட்டா சௌந்தர்யா இப்ப நீங்க பேசின டர்ன்லயே நான் ஏன் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா இது ஒரு பப்ளிக் இதெல்லாம் ஒரு பப்ளிக் பண்ணி பேசணும் அப்படின்னு பாக்குறேன். நீங்க எப்படி பேசுறீங்கன்னா முத்துக்குமரனை வந்து அவங்க வந்து நீங்க கொஞ்சம் அளவா பேசுங்க, அளவா பேசுங்கன்றது வார்னிங் இல்ல, அளவா பேசுங்கன்றது அவருக்கான ஃபீட்பேக். சௌந்தர்யாக்கு என்னென்னலாம் இப்போ நீங்க எடுத்து பேசணும்னா சௌந்தர்யாவுடைய ஒரு 12 வார கேம் ஃப்ளோல அவங்க கேமோடைய டிசாஸ்டருக்கு வாங்குற பேச்சு தான் இருக்கிறதுலயே அதிகம். கேமோட அப்ரிசியேஷன்ல ஒருத்தனுடைய ஐக்கியூ லெவல்ல எக்ஸ்ட்ரீம்ல பாராட்டப்பட்ட ஒரு பர்சனுக்கும் ஒரு கேம்ல நீங்க பாயிண்டா எடுத்து பேசுறீங்க அப்படின்னா நான் வந்து மத்தது கூட வேணாம், நான் இருந்த முதல் வாரத்துல ஒரு பேச்சு பெண்கள் இங்க அதிக ஒரு டிபேட்டபிள் டாபிக் சௌந்தர்யாவை தான் கேட்டேன், ஏமா வாமா பேசுமான்னு. பாயிண்டா எடுத்து பேச வேணாம், ஆனா ஒரு பாயிண்ட நச்சுன்னு அடிக்கிறதுக்கு ஒரு பொதுவான இடம் கிடைச்சுன்னா அந்த இடத்துல தான் கருத்தை பதிவு செய்யலாம்ல. அந்த பக்கம் சரி, அது ஃபர்ஸ்ட் ரவுண்டு வேணாம், செகண்ட் ரவுண்ட்ல வந்து பதிவு செய்யலாம்ல. இங்க ஒரு பிளேயரோட முனைப்பு எங்க இருக்குன்னா ஒருத்தங்க ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்காங்கன்னு நீங்க சொல்றது அது அவரோட பேச்சு திறமையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இவங்களுடைய திறன் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னா சான்ஸே இல்லை. இந்த இடத்துல இவங்க அடிச்ச இது வந்து இந்த கேம்ல இருக்கிற எல்லாரையுமே
ஒரு மாதிரி நிலை தடுமாறி இவங்க மேல இருக்கிற ஐக்கியூ பிரசன்ஸை வந்து ஜாஸ்தி ஆக்குச்சு அப்படின்னு தீபக்கு சொல்லிடலாம், மஞ்சரிக்கு சொல்லிடலாம், ஜாக்லின் சொல்லலாம். எனக்கு எங்க சௌந்தர்யால 3 சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றது ஐக்கியூ மட்டும்தான். திறன் நீங்க சொன்னது இப்ப நீங்க சொல்லுங்க. ஓகே ஓகே. இப்போ நாங்க திறன் சார்ந்தது அப்படின்னா அவங்க இந்த கேம்ல தான் நான் சொல்றேன். இந்த கேம்ல அவங்க எந்த இடத்துல வந்து கேம்ல தான் நான் சொல்றேன். அவங்க ஒரு ரோஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? நிக்க வச்சு பசங்க எல்லாத்தையும். அது வந்து அவங்களோட நான் மறுபடியும் இப்ப தனிப்பட்ட முறையில அவங்க கலாய்ச்சது, இவங்க ரோஸ்ட் பண்ணது. நான் கேம்ல இவங்களுடைய ஐக்கியூ ரோஸ்ட்ல என்னங்க ஐக்கியூ இருக்கு? ஐக்கியூ அப்படின்றது நான் மந்திரிக்கு நான் 3 சொல்லிடுவேன். இல்ல நான் வந்து இப்போ நீங்க சொல்ற ஐக்கியூ நீங்க ஐக்கியூனா நீங்க எதை வந்து கேட்க வரீங்க? அதத்தான் நானும் சொல்றேன். அதாவது இந்த விளையாட்டில் அறிவு சார்ந்த திறமையை வெளிப்படுத்திய நபர்கள் அப்படின்னு நான் மஞ்சரிக்கு 3 பாயிண்ட் கேட்டா சொல்றேன், தீபக்கு 3 பாயிண்ட் கேட்டா சொல்றேன். நான் முத்துக்குமரனே உள்ள கொண்டு வர மாட்டேன். சரிங்களா? இப்ப எனக்கு சௌந்தர்யாவில ரோஸ்ட் இதெல்லாம் திறமை, இதெல்லாம் வந்து அந்த இடத்துல அட்டென்ஷனோ இல்ல ஸ்மார்ட்னஸோ எக்ஸலண்டான ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு திறமை, நான் அதை கேட்கல. இந்த விளையாட்டுல வாய்ஸ் தாட்டுக்கான கேமை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஏதாவது 3 தருணங்கள். இவங்களோட இன்டெலிஜென்ட் சார் நீங்க வாய்ஸ் தாட் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து நான் இந்த கேம்ல எதை பார்க்குறேன்னா இந்த கேமுக்கு தேவையான ஃபேக்டர்ஸை பற்றி மட்டும்தான் நான் பேச முடியும். ஓகேவா? இப்போ நீங்க நம்ம வாய்ஸ் தாட் திறன்பட ஐக்கியூனா இந்த கேம் வந்து ஒரு குவிஸ் காம்படிஷன் கிடையாது இல்லையா? அதனால 4 क्वेश्चन கேட்டு அந்த क्वेश्चन அது தெரியுதுல உங்களுக்கு, இந்த குவிஸ் கிடையாது. இல்ல நீங்க அந்த பாயிண்ட்ல நீங்க வந்து ஆர்டிகுலேஷன் ஸ்கில் இவங்க நல்லா பேசுறாங்கன்ற அந்த பாயிண்ட் திறன்பட அப்படின்னு எடுத்துட்டு வந்தனால தான் நான் அந்த பாயிண்ட்க்கு போனேன். இப்போ நீங்க கேக்குற பாயிண்ட்க்கு ஐக்கியூ திறன் சார்ந்து இல்ல நீங்க கேட்டதுக்கு நான் ஆன்சர் சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா மாறி மாறி பேசினா நான் என்ன சொல்றதும் உங்களுக்கு அது புரியாது. அதனாலதான் இப்போ நீங்க ஐக்கியூ திறன் சார்ந்து அப்படின்னு சொல்றது இந்த கேம் வந்து இட்ஸ் நாட் எ குவிஸ் காம்படிஷன். குவிஸ் காம்படிஷன்னா நம்ம சொல்லிடலாம் இந்த மாதிரி நம்ம 10 கொஸ்டின் கேட்டாங்க, அதுல 4 கொஸ்டின் இவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. பட் இந்த கேம்ல ஐக்கியூ திறன் சார்ந்து இருக்குன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கும் இல்லையா? அந்த ஃபேக்டர் என்ன? உள்ள ஹானஸ்டா இருக்கிறது, ரியலா இருக்கிறது, என்டர்டெயின் பண்றது, கரெக்டா உள்ள என்ன கேம்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அது எங்க சொல்லணுங்கிறது. ஓகேவா? அப்படி ஒரு விஷயமா நான் என்ன நினைக்கிறேன்னா, நாமினேஷன் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு தெரியுமா? அந்த நாமினேஷனை ஒருத்தர் பேர் சொன்னா பின்னாடி வரிசையா போய் சொல்லணும்ன்றத சௌந்தர்யா என்னைக்குமே பண்ணதில்ல. அதை கரெக்டா அழகா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த நாமினேஷன் எதுக்கு? நீ என்னவா இந்த வீட்ல அப்சர்வ் பண்ண, யாரை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிற, அது வந்து ஒரு கேம்க்கு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். அந்த பாயிண்ட்டை யோசிக்கணும்னா அதுக்கு ஒரு தனியான ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை. அது அந்த வீட்ல இருக்க ஹவுஸ்மேட்ஸ் யாருமே பண்ணது கிடையாது. அத சௌந்தர்யா இன்ன வரைக்கும் அது ஃப்ரெண்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இன்ன வரைக்கும் அத கரெக்ட்டா பண்றாங்க. அந்த மாரி அவங்க நெறைய இன்ஸ்டன்ஸ்ல இந்த கேம்க்கு தேவையான அதிக திறனோடையும், ஐக்யூவோடையும் விளையாடுறாங்கன்றது தான் என்னோட பாயிண்ட். இப்ப நம்ம திறன் சார்ந்த, ஐக்யூ சார்ந்துனா, அவங்க ஜெனரல் நாலேட்ஜ போய் நான் வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. ரவி ப்ரோ ஆன்சர் பண்றீங்களா இல்ல ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா? இல்ல முடிச்சிட்டாங்களா? எனக்கு டக்குல ஒரு கால் வந்துச்சு, அதான் ஐ வாஸ் டிஸ்கனெக்டிங். முடிச்சிட்டாங்களா? முடிச்சிட்டாங்க. நீங்க பேசுங்க. see இப்ப நீங்க வந்து உங்க பர்வியூன்னு சொல்லி தான் நீங்க சொல்றீங்க. அதாவது என்னன்னா ஆர்டிகுலேட்டர்லி ஆர் இது நான் அதெல்லாம் சொல்லலைங்க. அது வந்து திருப்பி முத்துக்குமரன் சார்ந்த மட்டுமே இந்த கேம் இல்லை. இந்த கேம் வந்து எல்லாருக்கும் சார்ந்து இருக்கு. அந்த எல்லாருக்கும் சார்ந்து இருக்கிற கேம்ல இப்போ என்ன சொல்றது, நீங்க வந்து அவங்களுடைய ஆட்ரிபியூஷன்ல வந்து அவங்க நாமினேஷன் வரும்பொழுது அவங்க வந்து ஒரு 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 மாதிரி அவங்க பிளேஸ் பண்ண நாமினேஷனுக்கான பாயிண்ட்ஸ் ரொம்ப வேலிடேட்டிங்கா இருக்கு. ஸோ ஒருத்தங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு அவங்க ஏற்படுத்தின ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப வேலிடேட்டிங்கான காரணங்களை சொல்லி அவங்கள வெளியில அனுப்புனாங்க. நீங்க சொல்லுங்க, இது இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் தான் பண்றாங்க, இல்ல இவங்க தான் எக்ஸப்ஷனலி சூப்பரா பண்றாங்க, சௌந்தர்யாவை தவிர மிச்சவங்க எல்லாருமே டம்பா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? நீங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட சௌந்தர்யாவை தாங்க இந்த வீட்டுக்குள்ள ஒத்துமொத்த பேர்ல வேலிடேட்டடா ஒருத்தங்களை ஒரு பாயிண்ட்ஸை எடுத்து வச்சு நாமினேஷனுக்கு அவங்க டிக்ளேர் பண்றாங்க. அது மட்டும்தான் வந்து மற்றவங்க எல்லாத்த விட ஸ்கில்ஃபுல்லான ஆக்டா இருக்கு அப்படின்றது நான் முத்துக்குமரன் சொல்லலைங்க. மறுபடியும்
மற்ற எல்லா கண்டஸ்டன்ஸை விட இவங்க தான் பெஸ்ட்னு சொல்ற முடியுமா? இல்ல சார். நான் வந்து ஆக்சுவலி அது குடுத்த ஆன்ஸரே வந்து மிஸ்இன்டர்பிரெட் ஆயிருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, நாமினேஷன் ரீசன சொல்லல. அந்த நாமினேஷன் எதுக்கு பண்றோன்றதுக்கு ஒரு நாள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருப்பாங்க. ஓகேவா? நீங்க வந்து இன்டெலிஜென்ஸ், ஐக்யூ எங்க இந்த கேம்ல திறன்பட அவங்க செயல்பட்டாங்கன்னு கேட்டீங்க இல்லையா? அந்த இடத்துல நான் பார்த்தேன். நாமினேஷன் எதுக்கு பண்றோன்றத அவங்களோட கிளியர் கட் வியூ ஒண்ணு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேர் சொன்னா அப்படியே பேர் சொல்லிட்டு போறதா இது? இல்லைங்க, அது நாமினேஷன் எதுக்கு பண்றோன்றதுக்கு அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருப்பாங்க இல்லையா? அது கரெக்ட். அது ஒரு இன்டெலிஜென்ட்டான அது அவங்களுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்க போயி இந்த கேம்ல அத ஷோகேஸ் பண்றாங்கன்றதான் என் இல்ல மேம், பாயிண்ட். இல்ல நான் இன்டரப்ட் பண்றேன்னு மறுபடியும் நினைக்காதீங்க. அதாவது நீங்க தவறா புரிஞ்சுப்பீங்கன்னா, ஐக்யூ பேஸ்ல மட்டும்தான் கேள்வியே கேட்டேன். நீங்க வந்து அவங்க திறமையை சொல்றீங்க, ஸ்கில் லெவல் கொஸ்டினே கிடையாது இது. அவங்களுக்கு ஸ்கில் இருக்கு, அவங்க வந்து தன்னுடைய நாமினேஷனுக்கு ஒரு ஐடென்டிக்கலா ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்கன்னா அதை வேலிடேட் பண்ணி ஒரு மாதிரி ஸ்கில்ஃபுல்லா ப்ரெசென்ட் பண்றாங்க அப்படின்னா அது அந்த வீட்டில் கொடுக்கப்பட்ட டாஸ்க் எல்லாருக்கும் இருக்கு. அதை சௌந்தர்யா போல் பலரும் மிக செம்மையாக செய்கிறார்கள், ரொம்ப ரொம்ப கரெக்டாக செய்கிறாங்க. அது எல்லாருமே ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் செய்கிறாங்க. அவங்கவுங்க ஸ்கில் ஆஃப் லெவலில் எக்ஸ்போஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஒரு ரேஞ்ச் அதிகமாகவே சௌந்தர்யா பண்ணுறாங்க, அப்படியே எடுத்துப்போம். ஆனால் ஐக்யூ சார்ந்த விஷயங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜெனரல் நாலேஜோ குவிஸ் ப்ரோக்ராமோ நான் அந்த மாதிரி சொல்லலை. ஒரு 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 டாஸ்க் ஓரியன்டட்ல இருந்து அப்படி பேசுற அந்த விஷயமா எடுத்துக்கிட்டா கூட ஒரு ஒரு மாதிரி மேபி அவங்களுக்கு வரல இவங்களுக்கு வரலன்னு சொல்ற ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு சொல்லலாம். ஆனா மென்டல் டாஸ்க்ன்னு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்கள்லையும் ஒரு விஷயத்த எடுத்து ஜெயிக்கக்கூடிய கேம்ல இவங்களுடைய முனைப்பு எந்த லெவல்ல ஐக்யூ ரிலேட்டட்ல இருக்கு அப்படின்றது விவாதத்துல மட்டும்தான் சௌந்தர்யாவை இழுக்க முடியும். ஏன்னா டாஸ்க்ல அவங்க பார்ட்டிசிபேஷனே அந்த மாதிரி ஐக்யூ ரிலேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் பொருள் அடுக்கிறதா இருக்கட்டும், பசில் அடுக்கிறதா இருக்கட்டும், ஸ்டோரி அடுக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்கள்ல அவங்க பங்களிப்பு இல்லை. அதனால இல்லாததுனால அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இல்லைன்னு கூட நான் ஒத்துக்கிறதா இல்லை. ஆனால் அதை விட்டு அட்ரஸ் இஷ்யூவை எந்த விதத்துல அவங்க அப்ரோச் பண்ணி வாய்ஸ் கட் ஆகுது. ரவீந்தர் சார் அது கட் ஆகுது உங்களுக்கு. ஓகே, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கா? ஓகே, ஐம் சாரி. மஞ்சரியோடைய ஆட்டத்தை வெகு குறுகிய காலகட்டத்துல ஈர்ப்பு நிலைக்கு ஏன் வர, அதாவது பேசுறதுக்குரிய இடத்துக்கு ஏன் வர முடிஞ்சதுன்னா அதுக்கான ஒரே காரணம் ஒன்னே ஒண்ணுதான், கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் அண்ட் த வே ஹவு ஷி எக்ஸ்பிளைன்ஸ் தி திங்ஸ். மேபி அது வேணா நீங்க சொல்ற மாதிரி சௌந்தர்யா கிட்டக்க பெட்டரா வேர்ட்ஸ் போடலனாலும் கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் அந்த இஷ்யூல எப்படி இருக்குன்றது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது சௌந்தர்யா அவங்களுடைய திறன்பட அதுக்கு தேவையான வாதத்துக்குத்தான் இந்த கேம் ஹை ஜம்போ லாங் ஜம்போ பேசியே தான் ஆகணும். நீங்க எவ்வளவு, ஆனா உங்களுடைய சொல் ஒருத்தங்களை எவ்வளவு ரவீனா உங்களுக்கு வாய்ஸ் பயங்கரமா பிரேக் ஆகுது. அந்த பக்கம் செக் பண்ணிக்கிறீங்க. ஆனந்தி போய் சேர்க்கிறீங்க. அத நாமினேஷன்ல சொல்றதுன்றது உங்களுடைய கொடுக்கப்பட்ட டாஸ்க் தானே. அது வேற ஏதாவது ஒரு இடத்துல என்னுடைய திறன் சார்ந்த விளையாட்டை நான் இங்க காமிச்சேன், இதுதான் நான் கேம் சேஞ்சுக்கான மொமெண்டே கிரியேட் பண்ணேன். திரும்பவும் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல ஹாசன்? ஆமா 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 ரவீனா கொஞ்சம் கட் ஆயிடுச்சு, எதுவும் கேட்கல. இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ரவி ப்ரோ கேட்கல ப்ரோ நீங்க பேசுறது. ஆமா, இன்னொரு விஷயம், நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு ஒரு கொஸ்டின் முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் மிஷன்ல நான் போயிருவேன். எனக்கு கீழே வந்து ரிக்வஸ்டர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ரவி வந்து நிறைய பேருக்கு கொஸ்டின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களா ஷூர் நான் கீழே போயிடுறேன் ஹாசன். ஒன் செகண்ட். உங்களுக்கு முடிஞ்சா பேசலாமா? பேசுங்க கோஸ் ப்ரோ, நீங்க பேசுங்க.
சார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன். ஒரே ஒரு கேள்விதான். ஒரே ஜஸ்ட் நிமிஷம் ஒரு ஒரே நிமிஷம் கேள்விதான். ரவி எனக்கு வந்து கனெக்ட் ஆகல. ஒரு நிமிஷம் அவங்க கனெக்ட் ஆயிட்டோம். இல்ல நான் பொதுவான பொதுவா கேக்குறேன்னா கேளுங்க ப்ரோ. நீங்க அவர்கிட்ட கேட்கல, பொதுவா கேக்குறீங்கன்னா கேளுங்க. நான் இப்போ இப்போ ரவி சார் பேசினப்ப தான் இப்போ வந்து அந்த இன்டெலெக்சுவல் ப்ளஸ் ஐக்யூவை பற்றி பேசுனாங்கல்ல, நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். சௌந்தர்யாவுக்கும் ராணுவுக்கும் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதில் வந்து அந்த ஐக்யூவும் பொருந்தும். ஆக்சுவலாக அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சௌந்தர்யாவை பற்றி டீகோட் பண்ணாண்டாக்கா அவங்க எல்லா பிளேயரையும் கரெக்டாக ஏன் இதுக்கு சொல்கிறாங்க, எதனால் இதை சொல்கிறாங்கன்னு கரெக்டாக டீகோட் பண்ணுறாங்க. அது ஐக்யூ இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் அவங்க வந்து சில இது சாதாரண மனிதர் மாரி மிஸ்டேக்கும் பண்ணுறாங்க. பட் ஷீ இஸ் ஆல்வேஸ் கம்மிங் பேக். அந்த இந்த இந்த ஃபைனல் 4 வீக்ஸில் யார் வந்து ஒரு ஜஸ்டிஸாக ஒரு ஒரு ரியல் இஷ்யூக்கு யாருக்காவது அநியாயம் நடக்கும்போது அதை அதை கரெக்டாக குரல் கொடுத்தா மட்டும்தான் மக்களுக்கு அதை கனெக்ட் பண்ண முடியும். இந்த குரூஷியலான மூமெண்ட்டை அவங்க கரெக்டாக எடுத்து வச்சாங்கன்னாக்கா ஐ திங்க் ஷீ கேன் ரியலி பீட் முத்துக்குமரன். அதேமாரி ராணுவுக்கும் ஷீ ஹாஸ் சேம் கெலிபர் ஆஃப் சௌந்தர்யா. அதனால தான் 2 பேருக்கும் கிளாஷ் வருது. அவங்க வந்து 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னா 360 டிகிரி கொடுக்குறாங்க. அது அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் எல்லா விதமான பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அதேமாரி ராணுவ வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மஞ்சரிக்கு வாங்கி கொடுத்த விதமாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எப்படின்னாக்கா ஒரு தீபக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் அநியாயம் மஞ்சரிக்கு நடக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சார். இதே தீபக் ப்ரோவுக்கு கொடுத்துருந்தா நீங்கள் பேசிப்பீங்களான்னு. இது எல்லாமே ஐக்யூவை பொறுத்து தான் வரும். அதேமாரி சௌந்தர்யா நிறைய இடத்துல வெரி இன்டலெக்சுவலாக பேசுவாங்க. ஆனால் ஈவன் கோவா கேங்கில் இருக்கும்போது கூட ஜாக்லின் சில டைமில் மேனிப்புலேட் பண்ணும்போது கிளியராக எடுத்து வைப்பாங்க. நீயே இப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறான்னு. ஒரு இன்சிடென்ட் அந்த கிச்சனுக்கு கிட்ன ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது கிளியராக அவங்ககிட்டே கவுண்டர் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஐக்யூ இல்லாட்டி வராது. ஆனால் என்னென்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கிறதால அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. ப்ளஸ் ஆட் ஆக மாட்டேங்குது. அதை அவங்க திருத்திக்கிட்டாவே ஷீ கேன் பி அ ரியல் கண்டெண்டர் அண்ட் ராணோ கேன் பி இன் டாப் 5. ஆனால் இப்போ வந்து ராணவ அவங்க எப்படி மற்ற கண்டஸ்டன் அணுகுறாங்கன்றதும் இருக்குது. ஏன்னா ரொம்ப புள்ளி பண்ணால் அண்ட் ஹீ கேன் ஆல்சோ கம் டு த டாப். ஓகே, ஒருத்தர் பேசிட்டு இருந்தீங்க ஐக்யூ லெவல்லாம் பத்தி. எனக்கு நான் தெரியல, நான் பாதியில் தான் வந்தேன். நான் பேசலாமா விக்னேஸ்வரி சுபா? பேசுங்க ப்ரோ, பேசுங்க. ஓகே ஓகே. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகி இனி வரைக்கும் ஒரு வாவ் மொமெண்ட்ஸ், அதாவது வாவ் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எந்த கண்டஸ்டன் கிட்ட நிறைய இருக்கு, நான் கேட்கலாமா? வாவ்னா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மெம்பர்ஸ் கிட்ட தான் ப்ரோ இருக்கும். நம்ம பார்த்துட்டு ஒரு மாதிரி என்ன பிரமிப்பா பாக்குறது, ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கண்டஸ்டன்ட் கிட்ட தான் இருக்கும் ஒரு வாவ் மொமெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த வாவ் மொமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு நான் நிறையவே இருக்குன்றேன். அது வந்து ஒரு 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 ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா ஃபுல் பண்ணுது. இதுக்கு முன்னாடி சீசன்ல கூட அர்ச்சனா வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்டயுமே இல்லாத ஒரு வாவ் ஃபேக்டர் வந்து சௌந்தர்யா கிட்ட இருக்கு. அது வந்து ஃபுல் பண்ணுது எனக்கு தெரிஞ்சு. அது வந்து நிறைய மாஸ் மொமெண்ட்ஸா எடிட்ஸ்ல நீங்க பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபேனே இல்லைனாலும் அந்த அந்த எடிட்ஸை வந்து நிறைய பேர் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சூப்பர்ன்ட்டு போட்டு போறது நிறைய பார்க்கலாம். அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு. மற்றவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஐக்யூ லெவல் ஸ்கில்ஸ் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் எல்லாமே இருக்கு. இருந்தாலுமே அந்த ஸ்பீச்சை வச்சு ரொம்ப பேசி 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 இந்த ஷோ 24/7 பார்க்கும்போது பாதி பேருக்கு போர் அடிச்சதுங்க. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா ஒரு கவுண்டர் போடுறதும் அந்த கவுண்டர்லயே அவங்கள யோசிக்க வச்சு திணற வைக்கிறதும் ஒரே ஒரு ஆள் தான் அங்க பண்ணிட்டு இருக்கிறது சௌந்தர்யா. அந்த சௌந்தர்யா பண்றத இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 வீக்ஸா முத்துக்குமரன் அதே சேம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்றது என்னுடைய பார்வைங்க. நான் லைவ் பாக்குறதுல இருந்து சௌந்தர்யா ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிட்டு இருக்காரு.
அந்த ஷார்ட் முத்துக்குமரன் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த டாஸ்கை தவிர வேற எந்த இடத்துலயுமே நிறைய லென்த்தா எங்கேயுமே பேசியிருக்க மாட்டார். ஸ்டார்டிங்ல அவர் எப்படி பேசியிருந்தாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சௌந்தர்யாவை ஃபாலோ பண்ணி அந்த கிறிஸ்பினஸ் ஷார்ட் கவுண்டர் இப்போ புதுசா அவர்கிட்ட ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதை நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். இதுல இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் தான் சௌந்தர்யா கிட்ட இருக்கு. அதை வச்சு நிறைய ஜெனரல் ஆடியன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நிறைய பேர் அதை வந்து ஒரு எஃபர்ட்டே கிடையாது, அவங்க அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. அவங்க வந்து என்ன என்ன எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் கேட்டகரி அந்த கியூட் மூமெண்ட்ஸ் அதுன்னு சொல்லிட்டு அதை வந்து டைவர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறோம். அப்படி கிடையாதுங்க. டாஸ்க் மட்டுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆடியன்ஸை புல் பண்ணணும். அந்த ஆடியன்ஸை புல் பண்ற அந்த திறமை சௌந்தர்யா கிட்ட மட்டும்தான் இருக்கு. முத்துக்குமரனை உட்கார வச்சு ஒரு இடத்துல ஃபுல்லா பேச வச்சு நீங்க சண்டை போட வச்சீங்கன்னா இரிட்டேட் ஆகுது. எக்ஸாம்பிள், மேனேஜர் டாஸ்க்ல அருண் வெர்சஸ் முத்துக்குமரன் இருக்கும்போது எத்தனை பேர் மியூட்ல வச்சீங்க, எத்தனை பேர் டிவி ஆஃப் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் மியூட்ல வச்சேன், என்னால பார்க்க முடியல. நான் ஓகேங்களா. அதே இது சௌந்தர்யா அந்த இடத்துல பேசியிருந்தாங்கன்னா ஒரே வார்த்தையில பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதை வந்து ஒரு மாஸ் மூமெண்டா இருக்கும். அந்த மாஸ் மூமெண்ட் நிறைய பேரை புல் பண்ணிருக்குன்றது தான் உண்மை. அதனாலதான் ஓட்டா கன்வெர்ட் ஆகி ஓட்டு வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு, இன்னமும் வரும். இதை வந்து யாராலையும் மாத்த முடியாது. இல்ல இதுக்கு நீங்க ஸ்மைலி போடுறதுக்கு பதிலா இதுக்கு நீங்க இல்லன்னு சொல்லி இந்த குவாலிட்டிஸ் மத்த கண்டஸ்டன்ட் கிட்ட இருக்குன்னு நீங்க வந்து பேசுங்க. ஒரு ஹெல்தியான ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சுக்கலாம். இல்ல சாம் ப்ரோ, என்னன்னா அந்த கியூட் மொமெண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. மத்த ஃபேன்ஸுக்கு அது பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே பிடிக்காது, ஒன்னு ரெண்டு பிடிக்கும். கியூட்டா பண்றது அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். பட் ஆனா நீங்க ரசிக்கிற மாதிரி நாங்க ரசிப்போமான்னு கேட்டா அது கம்மி தான் இல்லைங்களா. ஒரு 10 மொமெண்ட் இருந்தா நாங்க இல்ல நான் உங்களை ரசிக்க சொல்லல. என்னுடைய பார்வையில பண்ணிருக்கு வாவ் ஃபேக்டர். நீங்க நான் அதான் சொல்றேன்ல, ஒரு உங்களுடைய எல்லாருக்கிட்டையும் என்ன கேட்க போட யார்கிட்டயுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி நீங்க பர்டிகுலரா ஒவ்வொருத்தையும் நீங்க வந்து நீங்க பர்டிகுலரா சவுண்டை வந்து நீங்க இது பண்ணாங்க எனக்கு வாவா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் நிறைய இடங்கள்ல பண்ணியிருக்காங்க. அது இப்போ வந்து இப்போ